வணக்கம் geeks, welcome to TVT Weekly. First news. Samsung Galaxy S25 FE 60000 ரூபாய்க்கு. அதேதான் S24 FE என்ன ரேட்டோ அதே ரேட்டு. அது இல்ல. வெசல்ஸ் கம்மியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நியூஸ்ல என்ட்ரி கொடுத்துருக்கோம். எங்களை பத்தி பேசாம எப்பவுமே லீக் அப்படி இப்படி இல்ல லான்ச் ஆயிருக்கு. என்ன நீங்க என்னெல்லாம் லான்ச் பண்ணிருக்கீங்க இந்தியால சொல்லுங்க. நாங்க எதுக்கு இந்தியா குளோபல் பிளேயருக்கு நான் OTA அப்டேட்ஸ்லாம் லான்ச் பண்ணிருக்கோம். OTA அப்டேட்ஸ் இங்க அப்டேட்டும் வரும் அப்படினு சொல்லிட்டீங்களே. ஆமா எல்லாம் கூடிய சீக்கிரம் வரும். ஆமா பின்ன நல்லா வரும் வாயில. சரி 60000 ரூபாய்க்கு வந்து 8128 நான் கூட 256 இருக்கு போல இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்த யூனிட்டே 128. மை காட் சரி பிக்சல் மாதிரி தெரிஞ்சிட்டாங்க சாம்சங். இனிமே 128லாம் கிடையாது 256 தான்டா அப்படின்ட்டு பார்த்தா இவங்க என்னன்னா 128 லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதே 60000 ஜாலியா இருக்காயா. 1 இயர் கழிச்சு இந்த ஃபோன் வரும்டா 30000 ரூபாய்க்கு. அப்ப நம்ம மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ 66000 ரூபாய்க்கு வந்து 256 512 வந்து 78000 ரூபாயா. ஆனா ஸ்டோரேஜ் அப்கிரேட்னு போட்டு 256 வாங்கினா உங்களுக்கு 512 கிடைக்கும் அப்படின்னு. அப்போ 128 வாங்குறவங்க ஒன்றும் கிடைக்காது, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குங்க. வாட்ஸ்அப் தானே வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கு. ஆமா கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு. சும்மா அந்த பொம்மை புரோட்டா அது. அப்படியா? பாருங்க வெயிட் வந்து 190 கிராம்ஸ் தான் இருக்கு. போன வாட்டி வந்து 200 கிராம். சார்ஜ் காலி. இந்த ஸ்டிக்கர் டப்புன்னு ஒட்டிட்டு அப்படியே எடுத்துட்டு நான். ஐயோ ராமா. ஸ்டோரேஜ் அப்கிரேட் வந்து 256 வாங்குறவங்களுக்கு தான் கிடைக்குமா? ஓகே 256 வாங்கினா உங்களுக்கு வந்து 512 GB மாடல் கிடைக்கும். அது தவிர 5000 ரூபா வந்து பேங்க் கேஷ்பேக் கிடைக்கும். ஓகே அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அதான் லான்ச் ஆஃபர் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. புரியுது. மேசிவ் சார். 2400 என்னது எக்ஸினாஸ் பவர்டா. போன தடவை வந்து இருந்தது எல்சாய். இந்த வந்து கிடையாது. நார்மல் 2400. அதாங்க பேட்டரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 45 வாட் கொடுத்துருக்கோம். பிரைஸ் இன்க்ரீஸே பண்ணல பாருங்க. அதே 60000 ரூபா பிரைஸ். அழகா இருக்குடா நிஜமா. அசிங்கமாலாம் இல்லைண்ணா. வாட்ஸ்அப் பெசல் கூட கொஞ்சம் மாறி இருக்கு போலயே. போன வருஷம் கொஞ்சம் பெருசா இருந்தது. கருப்பா இருக்கு. இது எங்க பெசல் தெரியுது? நல்ல ஒத்து பேர் தெரியுதுடா டேய். மனசாட்சி பெசலா தான் தெரியுது எனக்கு இப்ப. அது ஒண்ணும் இல்ல. இதுல நத்திங்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினா எங்க பெசலே இல்லையே என்ன வெறும் டிஸ்ப்ளே பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஓ சரி அடுத்து சாம்சங் கேலக்ஸி டேப் S10 லைட் இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஓகே S10 FE இப்போ வந்து லைட். இன்னொன்னு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா டேப் S9 AMOLED டைனமிக் AMOLED 2X ஓட 35000 ரூபாய் வித் கார்டு ஆஃபர் 30000 ரூபாய் என்ஜாய். ஆமா என்ன அது வேற ஆஃபர் இருக்கு அப்படினு போடுறாங்க. ஆமா சிப்செட் என்ன வாட்ஸ் இதுவா 8 Gen 3 வெயிட் பண்ணு 9400 டேப் S9 இல்ல 9400 இல்ல அந்த டைம்ல கொஞ்சம் உருப்படியா ஏதோ வந்த மாதிரி பாடிக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் என்ன பேட் முன்னாடி OnePlus Pad 3 வாட்ஸ்அப் வந்து 9400. இவன் ஏதோ ஆசையா கேக்குறான்டா. அவனுக்கு ஏதோ சொல்லி விடு. OnePlus Pad 3 கெல்லாம் ஆமா ஏதோ ஒரு நியூஸ்ல ஏதோ ஒரு இருந்துச்சு. அத வாங்குனா கூப்பிட்டு சிறப்பு. அதே டிஸ்கவுண்ட் தான். லான்ச்ல என்ன ஆஃபர் இருந்துச்சோ அதே மாசா அதேதான் மாசா தான். 8 லைட். சரி டேப் S10 லைட் 31000 ரூபாய்க்கு 6128 8256 41000 ரூபா 6128 5G வந்து 36000 8256 வந்து 46000 5G மாடல். பரவாயில்லையடா. நான் S9 Plus தான் 8 Gen 2 நினைச்சேன். இதுவும் 8 Gen 2. 8 Gen 2 இந்தியாக்குமா? ஆமா பரவாயில்ல. இப்ப டைனமிக் AMOLED 2X 274 ppi அது வந்து ஃபேக்டர் தான். 16:10 ரேஷியோ. சரி அது இருக்கும்போது இதையே விடுறாங்க அப்போ லைட் அப்படின்ட்டு. அது ஒண்ணுல வச்சா டேப் S9 FE கூட தான். iPhone 16 என்ன ப்ராசஸர் தெரியும்ல Exynos 1380. எது இதுவா? இந்த டேப். ஆமா இந்த டேப். சரி ஓகே S10 லைட்ல லைட்ரா. நீங்க உங்க OnePlus லைட்ட பத்தி பேச என்ன ப்ராசஸர் சொல்லு. ஒரு என்னது OnePlus Pad G100 ங்க மேசிவா இருக்கும். அது G100 plus இன்னொன்னு என்னன்னா 1080p பேனல் வேற. அந்த பட்ஜெட்ல மீதி எல்லாரும் 2.5K பேனல் தராங்க. ஆப்டிமைஸ்டா இருக்கும் டேப்லெட். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சா கரெக்ட்டா இருக்கும். அதான் எல்லாரும் சொன்னாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி மட்டும் வைங்க 3 மாசம் பேட்டரி நிக்கும். அப்ப கூட 3 மாசம் தானா? சும்மாவா? காம்படிஷன்ல இருக்கிற Lenovo எல்லாம் 4 வருஷம் நிக்கும்ங்கறான். அப்பனா 5 வருஷம் எங்களுக்கு நிக்கும். சரி இதுக்கு லான்ச் ஆஃபர் வந்து 3000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா. HDFC கார்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணா எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் வந்து அடிஷனல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே யார் வாங்க போறா அதுக்கு? அடுத்து Oppo F31 சீரிஸ்
இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரக்கட் ஃபோன்ஸ் அப்படின்ட்டு மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி இருக்கு, ஐபி ரேட்டிங்ஸ் இருக்கு அப்படின்ட்டு வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கு அதுதான். இதுக்கு முன்னாடி பயங்கர அழகா இருக்கு. விக்கி கௌஷல் ஒரு வந்தாங்க, அது என்ன நீதான் அது விக்கி கௌஷல், அது வந்து என்ன போனு? விக்கி கௌஷல் ரியல்மி மியாவ். எல்லாம் இந்த பிபிகேல வர இவங்கலாம் மீசியை வந்து இதுல வந்து பண்ணிக்கிறாங்க. பூனை மீசை. பியூன மீஸ். அதனால ஸோ இதுல வந்து 4 இருக்கா. இந்த ஒன்று டம்மி, ஒன்று ஃப்ளாஷ், ஒன்று வந்து மெயின் கேமரா, ஒன்று வந்து 2MP. அல்ட்ரா வைடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா இது மிலிட்டரி கிரேட்ல கேட்டா 30,000 அப்படின்னுவான். 30,000க்கு நீ கேமராலாம் பார்க்காதீங்க, டியூரபிள், தண்ணியில வந்து வாஷ் பண்ணலாம். இதுல கூட பெசல் நல்லா இருக்கேட்ட. பெசல் டிஸ்ப்ளே நல்லா தான் இருக்கும். ஆமாங்க, இது வந்து கேமரா சென்ட்ரிக் சேமா இருக்கு அப்படின்னு. கேமரா சென்ட்ரிக் ஃபோன் இல்ல அப்படின்னு. சிஎம்எஃப்க்கு அப்படிலாம் பேசக்கூடாது. 30,000 ரூபாய், எங்களுக்கு 15,000 ரூபாய். 15,000 ரூபாயா? பிளஸ் மிலிட்டரி கிரேட் ஆகுது. ஆமா, எடுத்துட்டு போங்க நீங்க அடுத்தவங்க மிஷன்ல. வேணாம், போட்டு பாருங்க. 2MP மேக்ரோ வச்சு நானத்தை பாக்குறது. ஏதோ 200x ஜூம் கொடுத்தீங்கன்னா நான் டெரரிஸ்ட ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 இருக்கான். அது வந்து ப்ரோ ப்ளஸ்ல பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கு, நெட்வொர்க் பூஸ்ட் சிப் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துலயுமே 7000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 7300 எனர்ஜியில் வந்து அது வந்து F31 Pro. உங்களுக்கு என்ட்ரி லெவல் மாடல் அப்படின்னா வந்து இது வந்து 6300. அப்புறம் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நாங்கள் எல்லா இதுலேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள், இந்த ஏஐ கால் அசிஸ்டன்ட்டு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் சொல்கிறேன். ப்ரோ ப்ளஸ் எவ்வளோ? ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 23,000, ப்ரோ வந்து 27,000, ப்ரோ ப்ளஸ் வந்து 33,000. அச்சா, 33,000 ரூபா ஃபோனா இது? பார்த்தா 33. ஆனால் இந்த கலர் நல்லா இருக்கு பாருங்க, இந்த கலர் நல்லா இருக்கு, இந்த 2 கலர் நல்லா இருக்கு. இதுதான் வந்து ஒரு மாதிரி இதுவா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நல்லா இருக்கு. அதான் இது ஸ்டார் அடிக்கிற மாதிரி இருக்கு, செமையா இருக்கு. இது அதாவது இந்த லைட் பட்டுதுன்னா, அதான் லைட் பட்டா நல்லா இருக்கு. ஆமா, லைட் சித்தார்த் அபிமன்யு மாதிரி ஆளுங்களுக்குலாம் இருட்டிலே வாழ்வாங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு நான் HMD ஃபோன் தான் வாங்கி கொடுப்பேன். ஆமா, வைப் வாங்கி கொடுப்பேன். ஆமா, ஒரு வைப்லேயே இருப்பாங்க. அப்படிலாம் வரும், அது வைப் அந்த மாதிரி வரும். வைப்பு அந்த விவேக் ஒரு இதுல எடுத்துக்காட்டு அந்த மாதிரி. சரி, அடுத்தது ஜியோ ஃபைண்ட் ப்ரோ அப்படின்ட்டு 2 இது லான்ச் பண்ணிருக்காங்க. ஜியோல ஃபைண்டா? ஆமா, இது என்னன்னா ட்ராக்கரு, 2 ட்ராக்கர் இருக்கு. ஒன்று வந்து இதெல்லாம் சின்ன டிவைசஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ரெண்டுத்தையுமே இந்த கார்லாம் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஒன்றில் வந்து 1100 mAh பேட்டரி, ஸ்கூல் பேக்கு, வெஹிக்கிள்ஸு, லக்கேஜ் இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு. அடுத்து 10,000 mAh பேட்டரி வந்து 30 days வரைக்கும் இது லாஸ்ட் ஆகும். அது வந்து பெரிய ட்ராக்கரா? சரி, இப்போ கார் ட்ராக்கர்னா கார் ட்ராக்கிங் வெயிட்டா இருக்குது. அது வந்து பெரிய ட்ராக்கர், இது வந்து சின்ன ட்ராக்கர். இல்லை நீ இப்போ பார்த்தது தான் சின்னது, அது கீழே இருக்கு பெருசு பவர் பேங்க் மாதிரி இருக்குதோ. என்னையா இது மச்சான்? அந்த பெரிய ட்ராக்கர் இருக்குல்ல, அது ஒருவேளை நம்ம கார்ல எங்கேயாவது கேபிள கனெக்ட் பண்ணா கன்டினியூஸா அது சார்ஜ் ஏறிட்டு இருக்கும், அப்படியே கன்டினியூஸா அது வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். காரோட பேட்டரிக்கு ஒரு இதுவும் ஏற்படாத, அதெல்லாம் ஒண்ணாகுது. ஸோ இது என்னன்னா 2 நம்பர் வாங்க வேணாம், ஒரே நம்பர்லயே வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 இயர் ஃப்ரீயா? ஃபர்ஸ்ட் 1 இயர் ஃப்ரீயே, அதுக்கப்புறமா வந்து காசு அப்படின்னு 599 per year அப்படின்னு. ஆனால் அந்த ட்ராக்கிங் அந்த இதுக்காக, லொகேஷன் இதுக்காக, மேபி அந்த இது சிம் இதுக்காக, அந்த நெட்வொர்க்குக்காக. பரவாயில்ல, இது வந்து 1,500 ரூபா ஃபைண்ட் ப்ரோ 2,500 ரூபா. எங்கேயுமே போகாம அவன் ஃபாஸ்டாக 3000 கட்டிட்டு வீட்டில் உட்காந்துருக்கானுங்க. அதுக்கு கார் பாதுகாப்பு இருக்குது. இப்போ வர இது என்னன்னா, இந்த டேஷ் கேம் இருக்குல்ல, அதுலேயே ட்ராக்கிங் எல்லாமே வந்துடுது. இப்போ வர இதில் மேபி ஆல்ரெடி டேஷ் கேம் வச்சுருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இவங்களும் விடுவாங்க டேஷ் கேம். ஜியோ இவங்கெல்லாம் வந்து இதை விட அப்டேட்டடா பார்த்தாச்சு. சும்மா இதெல்லாம் பார்த்த அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி. அடுத்து நல்ல ஆக்டிங். ஸ்டஃப் கூல் வந்துருச்சு. யூனிவர்சல் மல்டி பிளக் 20 வாட் கேன் சார்ஜர். ஜாலி தான் இனிமேல். என்னடா இது போடியம் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு செகண்ட் பிளேஸ். என்னையா இது? பில்ட்-இன் கேன் சார்ஜரா, அது 2 USB-ஆ, அப்புறம் 2 பிளக். பட்சா ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கிற வீட்ல இது ஓகே. மல்டிபிள் பிளக் பாயிண்ட் இருந்தா பக்கத்துல சரியான டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும். அது வேலைக்கு ஆகாது. சரி, ஓகே. மாடர்ன் ஹவுஸ்க்கு இது வந்து சஜஸ்ட் பண்றாங்க. போட்டுருங்க ஆண்டவா. டப் கூல் வாங்கி போட்டுருங்க. 18 வாட் வரையா? 2 18 வாட் இருக்கு, ஒரு 20 வாட் டைப் சி இருக்கு, அது தவிர 2 பிளக் பாயிண்ட் இருக்கு. பரவாயில்ல. 20 வாட் ஜான் சார்ஜர் அப்படின்னா
எது இந்த USB போர்ட் சப்போர்ட் USB டைப் C ல வந்து கேன் சார்ஜர் அது பில்ட்-இன்னா சார்ஜர். ஓகே ஓகே. அது தவிர 18 வாட் சார்ஜர். அதுக்கு அப்புறமா வந்து பிளக்க போயிட்டு சார்ஜர்னு காமிச்சிருக்கானே. இல்ல இதான் சார்ஜ். மேல இருக்கிற சார்ஜர், கீழ இருக்கிறது பிளக். சாக்கெட். அதான் இல்ல இவன் வந்து இத காமிச்சிருக்கானே அதனால கேட்டேன். சும்மா 1000 போடுவான். அவங்க வந்து சரியா சம்பளம் கொடுக்கல போல டிசைனருக்கு. கன்ஃபியூஸ் பண்ண பாத்துருக்காங்க. சோ 6 ஆம் பிளக் தான் அப்படினு போட்டுருக்காங்க. ஓகே ஓகே. சோ டோட்டலா வந்து 1500 வாட் வரைக்கும் பவர் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படினு போட்டு. வா. ஸோ 1400 ரூபாய் ஆல்ரெடி வந்து சேலில் இருக்கு. குட் ப்ராடக்ட். அடுத்தது Amazfit T-Rex Pro எவ்வளோக்கு லான்ச் ஆயிருக்குன்னு சும்மா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படியும் $350. 40,000 ரூபாய். 40,000 ரூபாய். 35,000 ரூபாய்க்கு லான்ச் இருக்கு இந்தியாலயா. ஆமா எதிர்பார்த்தேன் இந்த பிரைஸ்க்கு. $400 யூஎஸ்ல. ஸோ இந்தியாவில் வந்து 35,000 ரூபாய்க்கு. இதுல வந்து டைட்டானியம் இது இருக்கான், ரிங் இது இருக்கான். பெசல் வந்து டைட்டானியம், இது கிடையாது டைட்டானியம். கேஸ் வந்து டைட்டானியம், இது கிடையாது. பெசல் மட்டும் டைட்டானியம். அதனால வந்து இன்னும் ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக டியூரபிளாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே அதே தான், சஃபயர் போட்டிருக்காங்க. போன வாட்டி கொரில்லா கிளாஸ் இருந்துச்சா, இப்போ வந்து சஃபயர் ஆட் பண்ணிருக்காங்களாம். சரி அதெல்லாம் ஓகே. நம்ம 35,000 ரூபாய்க்கு நம்ம ஊர்ல யாரும் வாங்க மாட்டாங்களே. அதான் தெரியல எந்த தைரியத்தில் லான்ச் பண்ணிருக்காங்க. 2 கலர் LED ஃபிளாஷ் லைட் வேற. ஒரு அந்த ஃபிளாஷ் லைட் பாத்தீங்களா? T-Rex Ultra இருக்குல, செம்மையா இருக்குது. எத்தனை பேர் இந்த ஃபிளாஷ் லைட் யூஸ் பண்ணுவாங்க? வாட்ச்ல யார் முதல்ல ஃபிளாஷ் லைட் மிஷனுக்கு போறவங்க இல்ல. இது ஒர்க் ஆச்சு. அந்த அலர்ட் மாதிரி ஒன்று பிளிங்க் ஆகும் வச்சா, அது ஆக்டிவ் சீரிஸ்ல இருக்கு. சைக்கிளிங்கோ ரன்னிங்கோ நீ ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்க்கு முன்னாடியோ இல்லை சன்செட்க்கு அப்புறமா போனோன்னா உன் வாட்ச் டிஸ்பிளே ரெட் அப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் அந்த SOS சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீ அவுட்டோரில் இருட்டான இடத்துலலாம் ஓடிட்டு இருக்கும்போது அது உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கையில் பிளிங்க் ஆகிட்டே இருக்கிற மாதிரிலாம். இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அர்னால்டு பிரெடேட்டர் கிட்ட ஈஸியா அடி வாங்காம அடி வாங்கியிருப்பாரு. அதுதான் கண்டுபிடிச்சிருப்பேன் அவர் கையில் இருக்க ஆளுங்கள்லாம் சொல்றேன். கண்டுபிடிச்சு அப்படியே ஷூட் பண்ணிருக்கணும்ல. அந்த இதுக்கெல்லாம் செட் ஆகாது. உன்னையே தான் நான் கண்டுபிடிக்க முடியும், புரியலையா? நீ எதையும் கண்டுபிடிக்க முடியும். விட்டா நீ கேட்கறத பார்த்தா ஒரு 2000 லூமென்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏங்க இப்போ வந்து நான் ஒரு வெயிட் பண்ண போறேன் இப்படின்னு பார்த்தா தெரியாதா உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நத்திங்ல இயர் 3 வருது இல்ல, அதுல இருக்குதான் அந்த மாதிரி லைட் காதுல இருந்து எரியும். அதுல வந்து நாங்க வந்து சூப்பர் மைக் வச்சிருக்கோங்க. 15,000 ரூபாய். அதுக்கு என்னத்த சூப்பர் போறீங்கன்னு தெரியல. சரி பாப்போம். சூப்பரா இருக்கும். இனிமேல இருந்து டிஜேக்கெல்லாம் பிசினஸ் அவுட். என்ன வெயிட் பண்ணுங்க, வருது எல்லாம் வருது. ரெடிட்ல கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி T-Rex 2 வச்சிருக்கேன். T-Rex-க்கு அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா? யாராவது சொல்லுங்க ரிவ்யூ. 3க்கு அப்கிரேட் பண்ணலாம். 3 ப்ரோக்குலாம் யாருக்கு? 3 ப்ரோக்கு தான் கேக்குறாங்க. T-Rex 2 வச்சிருக்கேன், ரொம்ப பழசாயிடுச்சு. உங்க காலத்துக்கு முன்னாடி வாங்கினது இல்ல. 3 ப்ரோ வாங்கலாம் சார். 35,000 ரூபாய் வாட்ச்னும் போது நம்ம பிரைஸ் கட்டே ஆகல. ஆஃபர்ல கூட அந்த அளவுக்கு பிரைஸ் கட்டே ஆகல. இது 3 அதே 20,000 ரூபாய்க்கு தான் இருக்கு. இப்போ 3 இதே இவ்வளவு பிரைஸ்னா அப்போ 4 இதோட கம்மியா இருக்கும். அப்போ T Pro-வோட அதிகமா இருக்குமா? இல்ல 4 வந்து 25,000க்கு வரும். ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கும். 25,000க்கு 4 Pro வந்து இன்னும் அதிகமா 40,000க்கு வரும். 10,000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட். T-Rex Ultra-னு ஆல்ரெடி லான்ச் ஆச்சு. அதுவே 50,000 ரூபாய். பீக் பிரைட்னஸ் வந்து 2000 நிட்ஸ்ல இருந்து 3000 நிட்ஸ் போயிருக்கு. சூப்பர்ரா. அவ்வளவுதான் இருக்கலே பிரைட்னஸ் பிரைட்னஸ் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. எப்போ வச்சது 4.0 வருது. அடுத்தது போட்ரானிக்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டைப் C wired earphone with karaoke mic. அந்த சின்ன மைக் நம்ம இதுல நம்ம ரெக்கார்டிங்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மைக் வந்து இதுல இது பண்ணி வச்சிருக்காங்க தனியா. வித்தியாசமா இருக்குல்ல. ஏதோ போட்ரானிக்ஸ் மட்டும் ஏதாவது வித்தியாசமா. இல்ல ஹைலைட் என்னன்னா இவ்வளவு ஷாப் தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு விஷயம் பேசிட்டு கடைசில அது பிரைஸ் சொல்லும்போது நமக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். அதான் இவன் MRP 2000 போட்டிருக்கான், ஆனா 1000 ரூபாய்க்கு கொடுக்கும். 1000 ரூபாவா? 1000 ரூபாயா? பில்ட்-இன் அந்த மைக்கு, அப்புறம் டைப் C, கரியோகி மோட்ஸ் வேற இருக்கான், 4 EQ மோட்ஸ் வேற இருக்கான். என்னங்கடா சொல்றீங்க? அப்படி இந்த மைக் வச்சு என்ன பண்ணலாம் நம்ம? அதான் பாட்டு பாடலாம். சவுண்ட் மோட் இருக்கு. இப்போ பாரு, ப்ரொஃபஷனல், சிங்கர், தியேட்டர் இந்த மாதிரி இது பண்ணா உனக்கு ஏத்த மாதிரி வாய்ஸ் மாடுலேட் ஆகும். அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கே. மியூசிக் அண்ட் கரியோகி மோட் வந்து மாறுமா? கரியோகி ஆப்ஸ்லாம் இருந்ததுன்னா அதில் யூஸ் பண்ணலாமா? நல்லா இருக்குமா? ஸோ 14.2 mm டிரைவர்ஸ் போட்டிருக்கு. அப்புறம் காம்பேட்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்னு போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாத்தோடையும் ஸ்மியூல்னு ஒரு ஆப் இருக்குமே, அது இன்னும் இருக்காது. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆப் ஏதாவது இருந்ததுன்னா அதில் பாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல. பரவாயில்ல. இந்த போட்ரானிக்ஸு, ஜெப்ரானிக்ஸு இவங்கெல்லாம் எங்கே போய் பிடிச்சிட்டு வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நல்லா சைனீஸ் ஷாப்பாக வச்சுருக்கானுங்க சப்ளையரு.
போடு சோனியா. அடுத்தது சோனி போன வாரம் லான்ச் பண்ணியிருந்தாங்க, நம்ம சொல்ல மாட்டோம். டைப் சி வந்து ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் இது வரைக்கும் லான்ச்சே பண்ணது இல்லையா? 70,000 ரூபாவா? பட்ஜெட் 2,000 ரூபா. பரவாயில்ல. ஸோ 2,000 ரூபாய்க்கு வந்து இவங்க டைப் சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு போட்டு எல்லாம் ஓகே வச்சா லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அதான் தெரியல. சோனி சோனி அப்படின்னாலே வந்து பவர்ஃபுல் பாஸ். இது டிரைவர் சைஸ் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக சோனி வந்து அந்த ட்ரெடிஷ்னல் டிசைன் தான். இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தாலே தெரியுது. தெரியல. நார்மல் இயர்பட்ஸ்லேயே வந்து டைப் சி மாதிரி இருக்கு, அவ்வளோதான். எஸ் அதே தான். 5mm டிரைவர்ஸ் தான் பார்த்துக்கோ. ஏய் ஊருக்குள்ள அவன் 14 12ன்னு சொல்லிட்டு இருக்கான், இவன் மட்டும் பாரு நச்சு. இதுவே TWS 8mm டிரைவர்ஸ் அவ்வளோதான் கொடுப்பான். இது வந்து 5mm டிரைவர்ஸ் தான். இன்லைன் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு, டேங்கிள் ஃப்ரீ கேபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். சோனி தான். ஸோ இதுவும் ஆல்ரெடி சேலில் இருக்கு 2,000 ரூபாய்க்கு. யூனிக்காக இருக்கு. ஆனால் கலர்ஸ் நிறையா இருக்கு, பிளாக், ஒயிட், ப்ளூ, பிங்க். அடுத்து போட் வந்து சவுண்ட் பார், 2 சவுண்ட் பார் வந்து ப்ரீமியம் சவுண்ட் பார் அப்படின்ட்டு 625 வாட் ஒன்று, 700 வாட் ஒன்று, 5.2.4 சேனல், அப்புறம் 7.1.4 சேனல். ஸோ ஒரு ப்ரீமியம் அவங்களோட டாப் எண்ட். அந்த இதுக்கு இருக்குல்ல, அதுனா ஜெப்ரானிக்ஸ், அந்த மாதிரி. ஜெப்ரானிக்ஸ் எப்பயுமே 30,000 ரூபாய்க்குலாம் யாருங்க வாங்குவா? சவுண்ட் பார் டால்பி அட்மாஸ் அதெல்லாம் இருக்கிற சவுண்ட் பார் நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். ஸோ இதே இதை சோனியில் வாங்கினா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம், சோனி கண்டிப்பாக 50,000 55,000க்கு மேலே போகும். நாங்கள் வந்து சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கா? இருக்கு அதெல்லாம் இருக்கு. போட்டு தான் நம்ம மக்களே டிடபிள்யூஎஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு பிரச்சனை என்ன கொண்டு போய் கொடுத்துட்டு மாத்திரத்தை பற்றி சொல்கிறாங்களே. ஸோ டியூவல் ஒயர்லெஸ் ரியர் சேட்டலைட்னு போட்டிருக்காங்க. ஸோ 5.8G லிங்க் வந்து அதனால் வித்தவுட் கேபிளே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. 2.25 இன்ச்சு 3 இன்ச் வந்து டிரைவர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. கிளாசிக். ஸோ கனெக்டிவிட்டி வந்து நிறையா இருக்குது, ரிமோட் வந்து கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்கு. நல்லா இருக்கு. ஸோ ஒன்று வந்து 22,000, அப்புறம் ஹை எண்ட் வந்து 30,000. நைஸ். அடுத்தது நத்திங் ஃபோன் 3 35,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனா யாருக்கு அப்படின்னா நத்திங் ஃபோன் 1 தெரியாது கேக்குற மாதிரி கேக்குற. நிஜமா தெரியாது எனக்கு, இப்போதான் நான் பார்க்கறேன். நத்திங் ஃபோன் 1 யூசர்ஸ்க்கு இதுக்கு 2 யூசர்ஸ்க்கு வந்து இந்த பிரைஸ்க்கு லான்ச் பண்ண போறாங்கன்னு தெரியாது. நிஜமா எனக்கு தெரியாது. ஏங்க நான் எங்கெங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வரும்போது சொன்னி அந்த மாதிரியாடா, நான் நியூஸ் படிக்கிற மாதிரி படிக்கிறேன், அப்போ அப்படியே எக்ஸைட் ஆகிட்டு அப்படியே இதை பற்றி கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு. அதுவா அது அதானே. சரி, உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு தீபாவளி கிஃப்ட் அப்படியே சைடுல இருந்து இந்த இதுதான் சொன்னல வரும்போதே ஓலா கேப்ல வந்தாச்சுன்னு. என்ன பிரச்சனைன்னு சொல்றேன், இது எல்லாருக்கும்லாம் இல்ல. ஆல்ரெடி நத்திங் ஃபோன் 1 வாங்கின தியாகிகள், ஃபோன் 2 வாங்கின தியாகிகள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், நத்திங் ஃபோன் 1 யூசரா உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. எல்லாரும் அப்டேட்டே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ் பண்றான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்டேட் முடிஞ்சிச்சுன்னு கவலைப்படாதீங்க, ஃபோன் 3 வாங்கிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட் வந்துடும். அடுத்த டெஸ்ட் இருக்கு. நார்மலாகவே இந்த ஃபோனை வந்து இப்போ டீலுக்குலாம் முன்னாடி 1.5 வாரம் முன்னாடியே நான் வந்து பார்த்துட்டு அப்போ எல்லாருக்கிட்டையும் வீடியோவில் கேட்டுட்டு இருந்தேன், ஜியோ மார்ட்டில் 50,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர் இல்லாமல் இருக்கேடான்னு. இப்போ டீலில் அது 60,000மா. நீ கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச், போனஸ் எல்லாம் சேர்த்து போட்டு நீ இந்த மாதிரி வாங்கலாம். ஜியோ மார்ட்டில் எந்த ஆஃபரும் இல்லாமல், கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லாமே 49,999 இருந்தது. ஆனால் அப்படி நம்ம வாங்க முடியாதுல்ல. ஆமாம், அதுக்கு வந்து நாங்கள் காரணம் வாங்க இல்லை. இவங்க நீங்கள் வெளில ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தா ஒரு இதுன்றதில்லங்க, வேற எங்கேயும் தான் வாங்கியிருந்தாலும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். வேற எங்கேயும் வாங்க விற்கிறாங்க நத்திங்க. நிறைய பேர் பிளாக்ல வாங்க. கால்பேடா இந்த சாட்டர்டே மெரினா மாலு, சண்டே வந்து இங்கே என்னது நெக்ஸஸ் மாலா, அங்கே ஒரு மாலா போய் எல்லா இடத்துக்கும் போவோம். ஆமா, பிளாக்ல அவ்வளவு வாங்கியிருக்காங்க டிமாண்ட்னு. சரி, பிளாக்ல வெளிநாட்டுல இருந்து வாங்கினா, வெளிநாட்டுல யாரு, இந்தியாலே காஸ்ட்லியாங்க. யூரோப்லலாம் வந்து கிடைக்கலன்னு தூக்கு மாட்டி 4 பேர் செத்து இருக்காங்க வாங்கினதுக்கு அப்புறமா. கிடைக்கல அப்படின்னு இல்ல, மத்த கண்ட்ரிலயும் இந்த ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க. இல்ல, மத்த கண்ட்ரிலயும் ஆஃபர் போட்டுருக்காங்க. அப்படியா? இந்தியாவுக்கு மட்டும் இல்ல இந்த பிரைஸ் டிஸ்கவுண்ட், மத்த கண்ட்ரிலயும் வந்து டிஸ்கவுண்ட். எங்கேயுமே வைக்கல, சும்மா கொஞ்ச நேரம் அங்க இருக்கு. கொடுத்த காசுக்கு ஏதாவது பேசணுமா இல்லையா? அப்படியா? பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்டா? 512GB நம்ம பேசறோம். 512GB வந்து 45,000, நார்மல் வந்து 35,000, 512GB வந்து 45,000. பியூட்டிஃபுல் டிஸ்கவுண்ட், பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் ப்ரூஃப் ஃபோன் இது. சரி, அதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கலாம். அந்த பேடிஎம் பேமெண்ட் என்னன்னு சொன்னா பூனைகளுக்கு சொல்லி அனுப்பலாம். 3 கோடி. அவங்களே 200 மில்லியன் தான் இது பண்ணியிருக்காங்க. கேட்டால் நாங்கள் ஏஐ கொண்டு வருவோம்.
அப்படிலாம் ப்ரெஸ் ரிலீஸ் அனுப்பாதரா அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி வான் பண்ணி விட்டேன். 200 மில்லியன் எதுக்கு இந்த 200 மில்லியன் 200 மில்லியன் வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஏஐ டெவலப்மெண்ட் இதுக்கு வந்து கேமராவை டெவலப் பண்ணுவோம்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏஐ தான் டெவலப் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை பண்ணிட்டு போட்டுமே. சார் அது தவிர ஃபோன் 3 வந்து 21,000 கிடைக்குமா, ஃபோன் 3 ப்ரோ வந்து 25,000மா, சிஎம்ஓ ஃபோன் 2 ப்ரோ வந்து 15,000மா. மை காட் பியூட்டிஃபுல். இந்த 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 சேலை வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு அசருமே இது எங்க ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்க நீங்க, அவ்வளவுதான். என்ன வெடிக்குமா என்ன தீபாவளி அப்ப? இல்லங்க, அப்புறம் இல்ல 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 என்ன சரி பழையன கழிதலும் அது இதுல போகி உங்களுக்கு கொளுத்தணுமா? அப்ப தீபாவளிக்கு வாங்கி வெடிச்சிருங்க, அப்புறம் போகி எப்ப கொளுத்துறீங்க? தீபாவளிக்கு பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசா கொண்டு வரணும் அப்படின்றத நான் சொன்னேன்ல, நத்திங்ல ஆண்ட்ராய்டு ரன் ஆகலன்னு சொன்னேன், கேட்டிங்களா? அப்படிதான் அதுல வந்து ஒரு நத்திங் ஓஎஸ் ஓடுது. ஐயோ சரி. அடுத்தது ஐஎஸ் நத்திங் இயர் 3 அப்படின்னு ஒன்று லான்ச் ஆயிடுச்சு. ஆமாடா, மோஸ்ட் அஃபோர்டபிள் பட் சாமி இந்தியாவுக்கு வரல, ஆனா மற்ற கண்ட்ரில லான்ச் ஆயிருக்கு. மெட்டல் பிரைஸ் மட்டும் சொல்லி இந்த நியூஸ் நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். சூப்பர் மைக் எல்லாம் சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட், சும்மா அப்படியே. சரி வச்சா நீ சொல்லு, பரவாயில்ல. ஆமா, இவ்வளவு தூரம் வந்து யூஎஸ்ல வந்து 16,000, யூரோப்ல வந்து 18,000, இந்தியால எவ்வளோ? இந்தியால இனிமே தான் வரும். அநேகமா வந்து ஒரு 15,000க்கு விற்பாங்க. சூப்பர் மைக் அநேகமா ஒரு 15,000க்கு 15னா ஆல்ரெடி இயர் போன வருஷம் வந்தது இல்லடா? 12,000. ஆமா, அப்படி பார்த்தா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. இது வந்து மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கு. 15,000 விற்பாங்க. சூப்பர் மைக் இருக்கு, சூப்பர் 15,000 கிடையாது, யூஎஸ் 30,000 ரூபாய். மோஸ்ட்லி யூஎஸ் பிரைஸ் கிட்ட தான் விற்பாங்க. 15-16 அந்த மாதிரி விற்பாங்க. 15-14 ரெண்டு வாங்கினா 30,000. 30,000 ரூபாய். ஒன்னே ஒன்று சூப்பர் மைக்கு. ஒரு பட்ஸ் மட்டும் 30,000. சூப்பர் மைக் என்ன தெரியுமா? நான் வீடியோஸ் பார்த்தேன், நீங்க பாத்தீங்களா? இல்ல, நார்மலா வந்து கால் பண்றீங்கல்ல, நீங்க டிராஃபிக்ல இருக்கீங்க, இந்த நார்மல் இதுல வந்து அந்த அளவுக்கு கேட்கல. இந்த இது இருக்குல்ல, இந்த பட்டன் இப்படி பிரஸ் பண்ணிட்டு வாய்க்கிட்ட வச்சு பேசினா நல்லா கேட்கும். நான் பைக் ஓட்டுறத விட்டு பைக்கை நடு ரோட்ல அப்படியே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அண்ணனா தெரியாம 45,000க்கு வந்து நத்திங் ஃபோன் 3 இப்போ எப்படி ரிட்டர்ன் போட்டு காசு வாங்குறதுன்னு கேட்கும்போது நீ இதை வச்சு அழுத்தி சொல்லிட்டு இருக்க. சிச்சுவேஷனே கிடையாது, எல்லாம் நல்ல விஷயங்க. அவனுக்கு உலகத்துல எவ்வளவோ கெட்ட விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி நத்திங் ஃபோன் 3 ஒருத்தர் வாங்கிட்டேன்னு சொல்றது வந்து நல்ல விஷயம். அந்த பிளானட் இஸ் ஹீலிங்ன்ற நானு. ஏன் யார் வீடியோ பார்த்துருக்கான்? ஸோ அந்த டாக்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணாதான் வந்து அந்த மைக் ஆக்டிவேட் ஆகுமா. ஸோ ஆக்சிடென்டெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகாது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதான் அப்படிதான் முடியும். நான் ஏதோ டிஜே பிஸ்னஸ்க்கே உழ வைப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். கருமோ ஏதோ 10,000 ரூபாய்க்கு கொடுக்குற வாங்கிக்கங்க எல்லாரும். இல்ல ஆல்ரெடி அதுக்கெல்லாம் உழ வச்சுட்டாங்க டிஜேக்கெல்லாம். இல்ல ஆப்பிள் ஏர்பாட்ஸ் 3 ப்ரோ அந்த ரெக்கார்டர் இருக்கா? அதுல தான் இருக்கே மைக்ரோஃபோன். ஓ அதை பார்த்து நான் எடுத்துட்டு அது வேற ஒரு கிரியேட்டர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, சூப்பரா இருந்தது. அங்க ஐபோன் 17 ப்ரோ வச்சுட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு பேசுவாரு, அவ்வளவு கேட்காதுல்ல. உடனே இது ஏர்பாட்ஸ்ல மைக்கை ஆக்டிவேட் பண்ணிட்டு அவ்வளவுதான், போனுக்கு வந்து இது மைக்கை வேலை செய்யும். செமையா இருந்தது, செம குவாலிட்டி. அவங்க தான் நல்லா இருக்கு. அதே குவாலிட்டி இதுலயே வருது, கேஸ்லயே தரங்க. அதுல என்னங்க மைக் காதுல இல்ல, இதுல கேஸ்ல இல்ல. மைக் 1 மைக் 2 வீடியோ. ஆமா, அத வாக்கி டாக்கி மோட்லாம் வேற இருக்கு அப்படின்னு போட்டு. அப்படியே இதுலயா? அது நீ 2-3 பட்ஸ் வாங்கணும் அதுக்கு. ஒன்னு வாங்கி கஷ்டப்படுற கிடையாதுங்க. நீங்க ஒன்னு வாங்குறீங்க, நான் ஒன்னு வாங்குறேன், வட்சன் ஒன்னு வாங்குறான் அப்படினா நீ இப்போதைக்கு உயிர் வாங்குற, அது கரெக்ட். ஆனா இப்ப மேட்டர் நீங்க ஹால்ல இருக்கீங்க அப்படினா அப்படியே நான் பேசுவோம், போனே தேவையில்ல. அப்படி இல்லடா, ஆளுக்கு ஒரு கேஸ் வேணும். மைக் சொல்றேன், வாங்குறீங்கன்னா கேஸோட தான் நாங்க கொடுக்க போறோம். வெறும் அது யார் வாங்குவான்றேன் நானு. நீங்க இவ்வளவு பெரிய ப்ராடக்ட் எல்லாம் வந்து சத்தியமா இதுக்கு காசு போட்டு வாங்குறதா இருந்தா நான் என் வாழ்நாள்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 வாங்கிட்டு போயிடுவேன். சத்தியமா சொல்றேன், இவ்வளவு காஸ்ட்லியெல்லாம் நான் ஆடியோ ப்ராடக்ட் சஜஸ்டே பண்ண மாட்டேன். அப்படி இருந்தாலும் இவ்வளவு தூரம் வாங்குறதுக்கு ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்னா குச்சமே விடாம ஏர்பாட்ஸ் வாங்கிட்டு போயிருவேன். நீங்க இதுதான் வாங்குவீங்க. அதுல அழகா வந்து நீ ரெக்கார்ட் பண்ற போன் ஐபோனா இருக்கும்போது அதுல மைக் வந்து நான் தனியா வாங்க வேணாம்டா, ஐபோனுக்கு இதே மைக்கை யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். நான் எதுக்கு தனியா ஒரு மைக் வாங்கணும்? தனியா ஒரு மைக் வாங்க, இதையும் தனியா வாங்குங்கன்ற அவ்வளவுதான் முடிஞ்சது. அது தவிர மெட்டல் டிசைன் இந்த வாட்டி வந்து வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. செம்மையா எல்லாரும் ஸ்கிராட்ச் ஆகுது அப்படின்னாங்க. போடுறா மெட்டல்ல மெட்டல் வந்து டென்ட்டே ஆகும், கீழே வந்துச்சுன்னா டென்ட் ஆகும். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் மெட்டல், கீழே வந்தாலும் ஒன்றும் ஆகாது. மிலிட்ரி. ஆமா, 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ இருக்கும். மிலிட்ரி கிரேடு.
எடுத்து பேக்கெட்டில் போயிட்டு போனீங்கன்னா என்ன 3வது கால் கீழே தொங்கிட்டு இருக்குன்னு அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஸோ அதை தவிர போன் கண்டக்ஷன் வந்து இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ 3 மைக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு போன் கண்டக்ஷன் வந்து இந்த வாட்டி இயர்ஃபோன்ஸில் வந்து ஆட் பண்ணி. சூப்பரா போன் கண்டக்ஷன் இருக்கா? அதுதான் 3வது காலன்னு சொல்லுங்க. ஐஎம்லேருந்து ஆட்டையை போட்டிருக்கானுங்க 4000 ரூபா ஐஎம். அது இன்ஸ்பயர் ஆயிருக்கோன்னு சொல்லுங்க, ஆட்டையா போட்டேன்னு சொல்லாதீங்க. அப்ப எல்லாமே நீங்க இன்ஸ்பயர் தான் ஆறீங்களாடா? நீங்களா எதுவும் பண்றதே இல்லையா? யோசிக்கிறதுக்கு இல்லையே, எங்களால பேச முடியும், அதை மட்டும் தானே பண்றீங்க. அதை பண்றோம்ல, அவ்வளவுதான், முடிஞ்சது, விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு நத்திங்க பத்தி எந்த கிரியேட்டர் அதிக வீடியோ போட்டிருக்காங்கன்னு போய் தேடினேன். கால் பே தான் போட்டிருக்கான். ஆமாங்க, எங்க ப்ராடக்ட் நாங்க தான் கூவணும். என்ன இப்படி கூவியுமே எங்க ப்ராடக்ட் விற்கல, என்னத்த பண்றது? என்ன டக்குனு பார்க்கணுமா வேணாமா? நாங்க டக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களா இவ்வளவு பெரிய விஷயத்த? என்னங்க நீங்க என்னாச்சு? எதுவும் விக்கலன்ற எல்லாம் சொல்ற, அப்புறம் கேட்டா நம்ம 3 பேரையும் பட்ஸ் வாங்க சொல்ற. ஆமாங்க, ஒன்னும் விக்கல. இப்போ பிசினஸ் படுக்கிற மாதிரி இருக்கு. அது தூக்கி வர்றதுக்கு நீங்களாம் தானே பண்ணணும். எங்களுக்கு நான் ஏன் பண்ணோம்? ஹெல்ப் பண்ணுங்க, வளர்ந்து வர குழந்தைங்க நாங்க. எத்தனை வருஷத்துக்குடா? இன்னொரு 10 வருஷத்துக்கு தான் பேசிக்கிட்டு போனாங்க. அது 18 இயர்ஸ் ஆக வரைக்கும் குழந்தையா? அதுக்கப்புறம் எம்மகன்ல ஒரு தாத்தா இருப்பார்ல, அந்த மாதிரி வாயில பால் ஊத்தி படுக்க விட்டுருவாங்க போல. ஒரே செலிப்ரேஷன் தான் டெக் கம்யூனிட்டி ஃபுல்லா. நடக்காது. டிரைவர் சைஸ் 11 mm ல இருந்து 12 mm ஆக்கிருக்காங்க. ஓ சமயம் சோனியை பீட் பண்ணிருக்கோம். சோனி 5 mm டா. சரி, பேட்டரி லைஃப் வந்து 10 மணி நேரம் ஆக்கிருக்காங்களா? ஸ்டாண்ட் லோன் வந்து 10 முன்னாடி 12 மணி நேரம் 8 மணி நேரம். அது தவிர LHDC 5.0 வந்துச்சு, அது தூக்கிட்டாங்க. இப்போ வந்து எல்டாக் மட்டும் தான் இருக்கு. ஐயோ, ஒன்று போதும். இவன் வந்து LHDC கேட்டா என்ன தெரியுமா சொல்லுங்க? LHDC எல்லாம் எல்லா ஃபோன்லயும் சப்போர்ட்ல கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ இருக்கு, அதனால நாங்க தூக்கிட்டோம் அப்படின்னு. அவ்வளவுதான். டீசல சொல்லிட்டான் பாருங்க ஆளு. எல்டாக் எல்லாத்துலயும் இருக்கு. ஒரு ட்ரூ ஆடியோ ஃபைல் வந்து எப்பவுமே எல்டாக் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்ற ரிசர்ச்சை நான் படிச்சேன். அதனால தான் எல்டாக் கொடுத்துருக்கேன். எந்த சைட்ல படிச்ச? அதெல்லாம் சொல்ல முடியாது. போலது நீங்க போய் பார்க்க கூடாது. பார்த்துட்டு அந்த சைட்ல இவர் வந்து ரிசர்ச் படிச்சாரு LHDC. அது சொல்றோம். மெட்டல் கேஸ் இருக்கிறதுனால வெயிட் வந்து அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி 55 கிராம் 54 கிராம் தான் இருந்துச்சு. இப்போ கேஸோட வெயிட் வந்து 71 கிராம் இருக்கு. நான் 271 நினைச்சேன். ட்ரூ ப்ரொடெக்ஷன். நீங்க ஒரு ட்ரூ கமாண்டோ மாதிரி இது ட்ரூ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆனா இது வந்து சரியான கம்பேரிசன் இல்லை. என்ன நீ ரொம்ப அசிங்கப்படுத்து. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் இன்னும் தூக்காம தான் இருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு கேஸ்ல. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணா 10 மணி நேரம் பிளேபேக். அது வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ கேஸ் பிளஸ் இயர்பட்ஸ். ஸோ ஆல்ரெடி ப்ரீஆர்டர்ல இருக்கான். யூரோப்ல வந்து UK யூரோப்ல வந்து கூடிய சீக்கிரம் சேல் போகும் அப்படின்னு போட்டுருக்காங்க. பரவாயில்லடா. லாஸ்ட்டாக அந்த ஒரு பாயிண்ட் நல்லா இருக்கு வச்சா. 10 minutes சார்ஜிங் 10 hours playback நல்லா இருக்கு. அது வந்து வித் கேஸோட சேர்த்து நார்மலாக வந்து 3 hours இது டோட்டல் சென்டென்ஸ் டோட்டல் நியூஸே நல்லா இருக்குங்க. சரி, அடுத்த நியூஸ்க்கு போகலாமா? நத்திங் வாய்ஸ் 4.0 போடு. இது பயங்கரமா இருந்து எப்போ வருதுங்க? கமிங் சூன். சரி வச்சா அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இன்ஸ்பயர் ஆகி 1020 கூட்டு வந்தாங்க? Nokia 1020 தெரியலையே எதுக்கு. எங்க 1020 1020 இதுலயே போட்டுருக்காமே. அது எதுக்கு கூட்டு வந்தாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப நாள். 1020ன்றது டைம்ங்க. இட்ஸ் டைம். சரி சரி, இந்த வீடியோல என்னெல்லாம் ஷோகேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரோடியூசிங் நத்திங் வாய்ஸ் 4.0 அப்படின்னு போட்டு புது டிசைன். நாங்கள் அந்த ஏஐ யூசேஜ் தான் பயங்கரமா இருக்கு வச்சா. ஏஐ நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் வந்து காட்டுமா? அப்படியா? எக்ஸ்ட்ரா மினிமல் ஃபார் மேக்ஸிமம் யூசபிலிட்டி அப்படின்னு போட்டு ஸோ நீங்கள் வந்து இன்னும் மினிமல் ஆக்கியிருக்கோங்க. டிசைன் வந்து நல்ல மினிமல் ஆக்கியிருக்கோம். புரட்சி தான். ஓ, யூஐ லெவலில் ஒரு புரட்சி நாங்கள் பண்ணுறோம். இன்னும் நல்ல மினிமலாக ஆக்கியிருக்கோம் அப்படின்னு போட்டுருக்கோம். மெட்டீரியல் டிசைனே எடுத்து கொஞ்சம் பாலிஷ் போட்டு கலராக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெளில வரல. அதுக்குள்ளே இவன் பேசுகிற பேச்சை பார்த்தா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. அவ்வளோதான், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. இந்த மெட்டீரியல் டிசைனே கொஞ்சம் பாலிஷ் போட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்காங்க. வாவுன்ற நான் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுத்துறான் சார். இது என்னது இப்படிலாம் நம்ம போட்டு இது பண்ணிக்கலாமா? அப்படின்னா அனிமேஷன் போட்டிருக்காங்க அவ்வளோதான். அந்த யூஐ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னங்க விக்கி நீங்க வேற என்ன சேஞ்சஸ் இருக்கு? விஸ்பரிங் எசென்ஷியல் ஸ்பேஸ். மை காட், ஏஐ வந்து நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து ஏஐ வந்து தெரியும். என்னெல்லாம் ஏஐ வந்து எவ்வளவு நேரத்துல யூஸ் பண்ணிருக்கீங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எதுக்கு ஃபர்ஸ்ட் வருது? எந்த ஃபோனுக்கு வருது? இதுக்கு தான் ஃபோன் 3 தான் வரும் முதல்ல. அதுக்கப்புறமா தான் வரும். மை காட், எப்பயும் பண்றது தானே இது.
ஃபோன் 2க்கு அப்டேட் வராமல் நீ எப்படி தகச்சு போயிருந்த ஃபோன் 3 யாரும் வாங்கல. 3A சீரிஸ் தான் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னா ட்ரூலென்ஸ் இன்ஜினா பீட்டா நிறைய பேர் வாங்கியிருக்காங்கடா. நியூ கண்ட்ரோல்ஸ் ஆமே ட்ரூலென்ஸ் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களே. அது என்ன இன்ஜின்? இது வந்து ஒரு ஹைபிரிட் இன்ஜின், அவ்வளவுதான். E20 இன்ஜின் அது, அவ்வளவுதான். E20 சப்போர்ட்டட் இன்ஜின் இது. AI ஸ்டேட்டஸ் ஹிண்ட்ஸ், யூசேஜ் டேஷ்போர்டு, smaller enhancement, responsive lock screen, always on display, clear brightness control, improved connectivity for Bluetooth and Wi-Fi. ஓப்பன் பீட்டா ப்ரோக்ராம் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு போட்டுருக்காங்க. சூப்பரா. ஃபோன் 1க்கு அப்போ வராது. அது ஃபோன் 1க்கு வந்து கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேணா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபோன் 3 வாங்கிக்கோங்க. எவ்வளோ? 45,000க்கு 35,000. மை காட், பியூட்டிஃபுல். சரி, அடுத்தது வாட் a poetic discount. CMF ஹெட்ஃபோன் ப்ரோ. நத்திங் ஹெட்ஃபோனே இங்கே யாரும் வாங்கினாங்களான்னு தெரியல. இப்போ கேட்டால் CMF ஹெட்ஃபோன் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நத்திங் ஹெட்ஃபோன் வந்து வாங்கலன்னு இல்லை, அதே தான் கழட்டி போட்டு அந்த டிரைவர் யூனிட் உள்ள மாட்டிட்டு மேலே பிளாஸ்டிக் கலர் மாற்றிட்டானோ. இதுலேருந்து ஆரஞ்சு கலர்லாம் இருக்கு. அதே தான் கலர் மெட்டீரியல் ஃபினிஷ். ஆனால் இதுலேயும் அதே இதெல்லாம் இருக்கு, அந்த ஸ்விட்சு அதெல்லாம் இருக்கு பாரு. அதான் சொல்கிறேன், இது ரெண்டும் ஒன்று தான். பட்ஜெட்ல ஸ்விட்ச் இருக்கு, அந்த ஸ்க்ரால் வீல் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுல கொஞ்சம் மோஸ்ட்லி ஒரு ரவுண்டட் மாதிரி, ஒரு ரவுண்ட் டிசைன் மாதிரி. ரீமிக்ஸ் எவ்ரிதிங். வாவ், இட்ஸ் a true audiophiles ப்ராடக்ட் இது. LED பவர் இண்டிகேட்டர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீ சொல்லிட்டல. கண்டிப்பா அடி உனக்கு உறுதி. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா விலை கம்மியாக இருக்கும். ஆமாம், எப்படியும் 15,000 ரூபா அந்த மாதிரி இருக்கும். 15,000 ரூபாய் விட கம்மியாக தான் இருக்கு. 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறோம். அதுவே 20,000. அதுவே லான்ச் ஆகுதுன்னா 5,000 ரூபீஸ் லான்ச். 5,000 ரியல்மி ஒன்று இருக்கு, காம்படிஷன் 5,000 நிறைய இருக்கு. ஆனால் அது அளவுக்கு 5,000 ரூபாய்க்கு இது வந்ததுன்னா ஹிட் ஆக வாய்ப்பு. சோனிலே நிறைய இருக்கு ஆஃபரில், மோஸ்ட்லி நிறையா. 5,000 ரூபீஸ் நாங்கள் தான் டாப்பு. கேட்டால் எங்கள் வந்து டிசைன் பாருங்க, நாங்கள் வந்து யாருமே இந்த ஸ்க்ரால் வீல் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் வந்து கொடுக்குறோம் ANC கண்ட்ரோல். ஆனால் அது ரியல் வேர்ல்டு யூசேஜில் எவ்வளோக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக யூஸ் ஆகாது. ஆனாலும் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், அதை நீங்கள் நம்பணும். ஏன்னா நாங்கள் வளர்ந்து குழந்தைகள் இல்லையா. சரி, அடுத்தது Xiaomi 17 Pro சீரிஸ். இந்த வாட்டி வந்து Xiaomi 17 Pro, 17 Pro Max ஆப்பிள்லேருந்து இன்ஸ்பயர்டா. ஆமாம், அதனால தான் 17 போயிட்டாங்க, 16 ஸ்கிப் பண்ணிட்டு. அதில் வந்து இந்த வாட்டி பெரிய ஸ்க்ரீன் வருது. எல்லாம் சின்ன ஸ்க்ரீன் தான் கொடுத்துருந்தாங்க. நீலவன் அல்ட்ராவா இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, போன தடவை வந்து Mi Band 5 ஸ்டாக்கு மிச்சம் இருந்த டிஸ்பிளேஸ் பண்ணாங்க. இது ஃப்ளிப்பு, பழைய ஃப்ளிப்பு Gen 1, அதோட ப்ரோட்டோ டிஸ்பிளே எடுத்து இதில் போட்டாச்சு, அவ்வளோதான். அட்லீஸ்ட் இவனாவது இப்படி போடுறானே எங்க ஆளு. இதுல வேற சில ரூமெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வருத்தப்படுறான்டா, ஒரு நிமிஷம் விடுறான். அவனுக்கு பாட்டில் விளையாடுங்க அப்படின்னு ஜூஸ் பாட்டில் கொடுத்து பைத்தியக்காரன் நாயே இவன் பார்த்து திருந்துடா. அடுத்த நீங்க பண்ணுங்க. ஏய், இவங்கெல்லாம் வளர்ந்தவன் குழந்தை கிடையாது, ஆல்ரெடி வளர்ந்த குழந்தைகள். இவங்க கிட்ட R&D இருக்கு, இதெல்லாம் பண்றாங்க. கேட்டா அவங்க தான் சொல்லுவாங்க, காசெல்லாம் வாங்கிட்டு நாங்க AI டெவலப் பண்றோம். போன்லாம் டெவலப் பண்ண ஃபோன்லாம் நாங்க பண்ண மாட்டோம். AI தான் ஃபியூச்சர். கேட்டா வந்து AI தான் ஃபியூச்சர்ல இருக்க போகுது, போனே இருக்காது, AI தான் உங்க மைண்ட்லயே வந்து AI வந்துடும் அப்படின்ட்டு ஏதோ பேட்டியில கால் போய் கேட்டா அதுக்கும் நத்திங் ஃபாருக்கு என்னடா சம்பந்தம், ஃபியூச்சர்ல தான் AI தான், அதனால நாங்கள் இப்பயே வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் என்னன்னா, பின்னாடி வந்து பெரிய ஸ்க்ரீன் இருக்கு. அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து நீங்கள் கால் கண்ட்ரோல்ஸ், எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்குன்னு வச்சுக்க. மீம் ஆஃப் த டே இதையும் போட்டுடலாம். கேட்டியா, பின்னாடி எந்த வண்டி சத்தமும் கேட்கல, இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் எடுப்போம். எலக்ட்ரிக் வண்டி காரான் லெஃப்ட். தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. அதுவும் நெக்ஸான் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஆளு காலி. இல்லடா, இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு வரீங்க? இது நிஜமா இப்போ என்ன ஆகுது, நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு திரும்புறாங்க. வச்சு திரும்பிட்டு பார்த்தா சைடில் எலக்ட்ரிக் போட மாட்டேன்றானுங்க. இல்லை, இப்போ ஏத்தர்லையாவது அந்த ஃபேன் சவுண்ட் வரும், ஒரு வண்டி வருதுன்னு தெரிஞ்சிடும். நிறைய வண்டி டிவிஎஸ் ஐக்யூப்ல சவுண்டே வராது, அப்படியே அமைதியா. அதான் அந்த இது மாதிரி இருந்தது. அண்ணா தேனிலேருந்து அப்படின்னு குறுக்க வந்துட்டு நிஞ்சா மாதிரி போயிட்டு இருப்போம். நிஞ்சா மாதிரியா நோந்தான் ஆக்கி விட்டு நிஞ்சா. சரி, இந்த ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கு. ஸோ இதுலேயே வந்து கால் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இதுலேயே வந்துடுது. செல்ஃபியும் வந்து இதுலேயே எடுத்துக்கலான்னு போட்டிருக்கு. ஆனால் சில பேர் வந்து ஃப்ரண்ட் கேமரா தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று சொல்கிறாங்க. அப்படியா? ஃப்ரண்ட் கேமராவா? அதெல்லாம் தூக்க மாட்டாங்க சார். யூஸ்வலாக இப்போ ரூமர் போய்கிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் கால்லாம் இருந்தால் நம்ம என்ன வாட்ஸ்அப் பண்ணுறது? அதான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே ரியர் கேமராலேருந்து பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக 3 கேமரா தானா, இங்கே 2 கேமரா இருக்குது, கீழே ஒரு கேமரா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஓகே வரட்டும். எக்ஸ்ரிங் எஸ்ஓசியும் யூஸ் பண்ணி ஏதாவது டிவைஸ் வந்ததுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி சைனா விட்டு வெளில போகாது. இது குளோபல்னால இவங்க வந்து 80 Elite Gen 5 தான். அது வேற பேரை மாத்திட்டாங்க. ஆமாங்க 80 Elite Gen 5. Snapdragon 80 Elite Gen 5. இவங்களோட சிப்செட் ஒன்று இருந்தது, அது என்னாச்சு? அதான் அது எக்ஸ்ரிங் வந்து சைனால மட்டும் தான் வரும். மோஸ்ட்லி 17 Pro S அந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது பேர்ல. இன்னும் அல்ட்ரா வேற வரணும். அல்ட்ராவுக்கு வேற வெயிட்டிங் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பெஞ்ச்மார்க்ஸ் வந்து லீக் ஆயிருக்கான் பாருங்க. எல்லாரையும் பீட் பண்ணிட்டோம். ஆப்பிள் A19 ப்ரோவே பீட் பண்ணிடுச்சு 80 Elite Gen 5 அப்படின்ட்டு வந்து பவர் கன்சம்ஷன் எவ்வளோன்னு கேட்டோன்னு வையன். ஒரு பக்கம் இது ஸ்னாப்டிராகன் இப்படி இழுத்துக்குது, இன்னொரு பக்கம் டிமென்சிட்டி படுத்தே விட்டேன் ஐயா தான். ஸோ அதான் அவ்வளோ பவர் ட்ராப் பண்ணுது எல்லாம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 12,000 வரைக்கும் வந்துருச்சான் ஸ்கோரு. ஆப்பிள் வந்து இந்த அளவுக்கு வரல. 10,000 தான் பண்ணுறாங்கல்ல. இல்லை 11,000 வந்துருச்சு. ஆனால் 11,800 700 கிட்ட வந்துருக்கு போட்டுருக்கு. 500 அந்த மாதிரி. ஸோ 993 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னும் இதில் வந்து 12,000 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எவ்வளோ வந்தா என்ன வச்சா அப்படின்ட்டு இது போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஆப்பிள் பீட் பண்ணிடுச்சு பாருங்க. ஆண்ட்ராய்டு தான் பெஸ்ட்டு. இல்லை நம்ம ஞாபகம் இருக்க ஒரு கான்டாக்ட் கொடுத்துருப்போம். டிஎக்ஸோல 99 ஒரு ஃபோன் பார்த்தேன். அதான் உச்சகட்டம் போல வாழ்க்கையிலேன்னு நினைச்சேன். அடுத்த வருஷம் 103 ஒன்று பார்த்ததும் நான் அப்படியே கிளம்பிட்டேன். அன்னைக்கு பிளாக் பண்ணது அந்த வெப்சைட்டை. அப்போ இது அவுட் ஆஃப் என்னடான்னு கேட்டால் அவுட் ஆஃபே இல்லை. அப்போ இதுவும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுல எதுக்கு என்னதான் எண்டு. இப்போ இவனும் வந்திருக்கான் டிமென்சிட்டி 9500 போட்டு. அவன் வந்து செப்டம்பர் 23, இவன் வந்து செப்டம்பர் 25 லான்ச் பண்றாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி 22 லான்ச் பண்றான். 23, இவன் 22. இவனும் வந்து ஸ்கோர்லாம் வந்து போட்டிருக்கு பாருங்க. இவங்க வந்து 10,000க்கே திணறாங்க. 20ஆம் தேதி நாங்க லான்ச் பண்றோங்க. இவங்க வந்து 10,000 ரீச் ஆகல அப்படின்ட்டு இவங்க போட்டுட்டு இருக்காங்க. டிமென்சிட்டியா? ஆமா. இல்ல டிமென்சிட்டி வந்து இவ்வளவுதான் வருதாமா? இப்போதைக்கு டெஸ்ட்ல எவ்வளவுதான் வருது. இதை வந்து இது பண்ணாதீங்க, கன்சிடர் பண்ணாதீங்க. எனக்கு எவ்வளவு நல்ல ஃபோன்ஸ்லாம் வரும். ஒரு 3 வருஷம் முன்னாடி ஞாபகம் இருக்கா? 3-4 வருஷம் முன்னாடி கூட பெஞ்ச்மார்க் ரன் பண்றதுக்கு மட்டுமே உட்கார்ந்து ஓவர் கிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் ஸ்கோர்லாம் வந்து முடிஞ்சதும் படுக்க விட்டுருவாங்க. சாம்சங்லாம் நிறைய ஃப்ராட் தனம் பண்ணிச்சு நல்லா கண்டுபிடிச்சு போட்டாங்க. ஆமா. இப்போ அந்த மாதிரிலாம் வருது இல்ல சாம்சங்ல. சாம்சங் இப்போ என்ன பண்றான்? வாங்கும்போதே கேலக்ஸி இது ஸ்னாப்டிராகன் ஃபார் கேலக்ஸின்னு ஓவர் கிளாக் வாங்கிட்டு போயிடுறான். அவ்வளோதான். நானா எதுக்கு பண்ணிக்கிட்டு? நானா பண்ணாதானே பிரச்சனை பண்றீங்க. வாங்கும் போதே ஒர்க் லாக்டு தாங்க. கேட்டா வந்து ஜிபியூ இந்த வாட்டி பெட்டரா இருக்கும் 9500ல அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. இந்த 16 கோர் ஜிபியூ அது இதுன்ட்டு கடைசியில் பார்த்தா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க எல்லாம். ஆல்ரெடி வந்து இந்த அன்டூட்டில் வந்து 4 லட்சம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. 40 லட்சமா? 4 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்டா இல்லை இது அன்டூ 11 அப்படின்னு சொல்லி. மீன்வைல் 1.2 மில்லியன் 1.3 இதில் ப்ரோ எக்ஸ்எல்ல தெரியுமா? இதில் வந்து ப்ரோவில் வந்து 1 மில்லியன். ஓ இதில் 1 மில்லியனா? நார்மலில் வந்து 1 மில்லியனு, இதில் வந்து 1.2 ஏதோ. ப்ரோ எக்ஸ்எல் வந்து இது பேப்பர் ஜம்பர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1.3. போதாங்க இதுவே யூஸ் பண்ணலையா? சரி 9600 வந்து 2 nm அப்படின்ட்டு டிஎஸ்எம்சி 2 nm யூஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு மீடியாடெக் வந்து ஆல்ரெடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. சூப்பர். ஸோ பெட்டர் எஃபிஷியன்சி பாருங்க எல்லாம் ஓரமாக ஒதுங்குங்க. 2600 எக்ஸினாஸ் தான் ஃபர்ஸ்ட் 2 nm நாங்கள் வரோம். எப்படி 0.5 nm 10 வருஷத்தில் நாங்கள் வரோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். 18% சேம் பவர் கன்சம்ஷன்லேயே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து 18% வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் பாருங்க 9600 வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்பீடு அதே ஸ்பீடில் வந்து 36% வந்து பவர் கன்சம்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து மாஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஆல்ரெடி டெஸ்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீடியாடெக்கு. சூப்பர். அடுத்தது iQOO 15 இவங்களும் வந்து ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 வராங்க. டிசைன் அதே மாதிரி தான் இருக்கு. என்ன பின்னாடி வந்து ஏதோ இதுக்குள்ள வந்து லைட் இருக்கும் அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. கேமரா இல்லடா போன தடவை இருந்தது, அதோட இது பார்க்க நல்லா இருக்கு. கேமரா தான் சைடு ஃப்ரேம் இது இல்லடா போன தடவையோட இது கொஞ்சம் நல்லா இருக்குன்ற அந்த எலிவேட்டடா இருக்கிறது, அந்த இடத்துல டிரான்ஸ்பரண்டா உள்ள. இது என்ன இது பட்டனா? என்ன பட்டனே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. போடு பின்னாடி அந்த ஒரு ட்ரிகர் இருக்குமோ? ட்ரிகரா என்னன்னு தெரியல, பட்டன் மட்டும் இருக்கு. வச்சு இப்போ இமேஜின் பண்ணி பாரு. விக்கியை கூப்பிட்டு வச்சுட்டு ஏய் எவ்வளோ அழகா கேமரா மாடியில் ஒரு டிரான்ஸ்பரண்டா லைட் எல்லாம் எரிய விடுறாங்கடா, பார்க்கவே அழகா இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே விக்கிக்கு எப்படி இருக்கும்? அவங்க ஃபோன்ல இப்போ அதுவும் கிடையாதுல்ல. ஓ ஆமா. யாருக்கும் யூஸ் ஆகாத திரும்ப ரோட் சைடு வாட்ச் அதை எடுத்து அங்கே மாட்டி வச்சுட்டு திரும்ப என்ன புண்படுத்தி கேம் விளையாடிக்கிறாங்க ஈஸியா எல்லாம் கேம் விளையாடி. அப்பதான் ஆரோஜில் அந்த சைடு பார்த்தா கேமே ஆடுறான் பின்னாடி பேக் பேனல்ல.
பிரான்ஸ் 2 பேர் என்ன திரும்பி என்ன புண்படுத்தி. அது என்னது பிரான்ஸ் காளியம்மாவா என்ன ஒன்று வருமே பாண்டியம்மாள் எல்லாம் கைத்துடுங்க எல்லாம் ஓட்டுறீங்க பாண்டியம்மாள் விழுந்துருவாங்கல்ல. ஸோ இந்த வாட்டி வந்து திருப்பியும் 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கு ப்ராடக்ட் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த 2K ஸ்க்ரீன் வந்து 1.5K ஸ்க்ரீனோட பெஸ்ட் இருக்கிறதுலே பெஸ்ட் 2K ஸ்க்ரீனாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான் முறை வழக்கம். 1.5 விட 2 தான் நல்லா இருக்கும். அப்படி இல்லை எல்லாரும் நம்ம ஒன்று பண்ண போறோம்னா அது பெஸ்ட்னு சொல்லி தான் விற்க முடியும். எப்படி நீங்க பண்ணிட்டு எல்லாரும் யூஸ் பண்றாங்கல்ல 2K ஸ்க்ரீன் பெஸ்டா கொடுக்கிறதுக்கு எல்லாரும் 2K ஸ்க்ரீன் யூஸ் பண்றாங்கல்ல அந்த 2K ஸ்க்ரீனை விட இது வந்து பெஸ்டா இருக்கும். அப்படி சொன்னா இதுல ஒரு சென்ஸ் இருக்கு. ஏன் போன வாட்டி 1.5 விட 2 நல்லா இருக்கும் அப்படின்னா உண்மை அதானே? அங்கதான் வித்தியாசம் இருக்கு. ஆப்பிள் ப்ரோ மேக்ஸ் போனை விட ஆப்பிள் ப்ரோ மேக்ஸா 96.69 வந்து இது இருக்கான் பெஞ்ச் மார்க்கா. அதாவது பெஞ்ச் மார்க் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஸ்க்ரீன் கோஸ்டிங் டைனமிக் பிக்சர்ஸ் டிஸ்ப்ளே அந்த டிஸ்ப்ளே விட இது பெட்டரா இருக்கும். அவங்க 16 ப்ரோ மேக்ஸ் தான் கம்பேர் பண்ணிருப்பாங்க. 6.85 இன்ச் 2K சாம்சங் பேனல் தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து 17 ப்ரோ மேக்ஸ்ல 3000 nits வேற இப்போ எல்லாம் மாறி போச்சு. ஸோ இந்த ஏஆர் ஆன்டி ஃபிலிம் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால இவங்களுக்கும் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இது இருக்காது. பாத்தியா ஆப்பிள் தான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டா. சாம்சங் அளவுக்கு இல்லை, சாம்சங் மாதிரிலாம் இல்லை. என்னோட டைலாக் இதில் மிஸ் ஆயிடுச்சு. ஏன் தெரியும், அது நான் அவங்களுக்கு கேட்டிருக்கோம், மார்க் பண்ணியிருப்பாங்க உனக்காக. ஸோ லான்ச் டேட்டு யூஸ்வலாக வந்து 8 Gen 5 ஒரு வாரத்துக்கு அப்புறமா லான்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆனால் அக்டோபர் 20ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்னு இவன் அவசரப்பட்டு முந்திட்டு வரான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ மீ தான் வந்து ஃபஸ்ட்டு, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த 8 Gen 5 ஈவெண்ட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, பாருங்கள் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வரோம் அப்படின்ட்டு வந்து லேஜூன் வந்து பேட்டி கொடுத்துருவார் அவரே ஃபஸ்ட்டு. அடுத்தது சாம்சங் கேலக்ஸி ஃபோன்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட்டு அந்த 8 Gen 3 ஃபோனை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. S24 8 Gen 3யா இப்போ இல்லை இதுவா S24 FEயா இதுதான். அதுலடா S24 வந்து 128 தானே, 8 Gen 3 128 தானே, 256 கிடையாதுல. S24 8 Gen 3 மாடலா 40,000 ரூபாய்க்கா? 40,000 போட்டிருக்கு. செம்ம வர்த்து இல்லப்போ. பேட்டரி லைஃப் 128 தானே இருக்கும் மோஸ்டா. பிக்சல் 9 128 தான் போல இருக்கு. அது 128 தான் இருந்தது அது. ஆமா சரி. S24 அல்ட்ரா வந்து 72,000 போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 70,000க்கு இருந்தது, இப்போ எதுக்கு 72,000 போட்டு? ஆஃபர், இன்ஃப்ளேஷன், அதனால ஆஃபர். ஆண்டவா அவங்க மாசம் யூஸ் பண்ணி S24 FE வந்து 30,000, S24 8 Gen 3 வந்து 40,000. அப்போ எக்ஸினாஸ் மாடல் கிடையாதா S24? இல்ல அதுவும் இருக்கும், அதுவும் 40,000க்கு இருக்கும் போல. இருக்குமா? நிறைய பேர் போட்டிருக்காங்க Snapdragon 8 Gen 3 S24 வந்து இதுவாயிடுச்சு. இப்போ Snapdragon நம்பி எல்லாம் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுருவாங்க எக்ஸினாஸ் வீட்டுக்கு. ஆனா அதுல போட்டோவும் மாத்திருக்கான், இதுவும் மாத்திருக்கான் ஃபிளிப்கார்ட்ல. ஓ ரெண்டுமே மாத்திட்டான். போட்டோலயே வந்து 8 Gen 3 போட்டிருக்கு. குறுக்கு ஒரு செல்லர் வருவான், எக்ஸினாஸ் பண்ணிட்டு இதே போட்டோ எல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துருவான். அப்படியே கொண்டு வந்து வெளில வரும்போது பார்த்தா யூனிசாக் இருக்கும். ஓபன் பாக்ஸ் டெலிவரியில இருந்து எல்லாம் நடந்துரும். எப்படி கண்டுபிடிப்போம் உடனே? எப்படி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அபவுட்ல தான் போனா தெரியாதா? அது சாம்சங் வேற பாக்ஸ்ல ஒண்ணுமே போட மாட்டான்ல. அபவுட்ல போனா தெரியாது, மாடல் நம்பர் மட்டும் தான் போடுவோம். தெரியாது. அதுக்கெல்லாம் கான்ஃபிகர் பண்ணனும், ஆன் பண்ணிட்டு கான்ஃபிகர் பண்ணி அப்புறம் நம்மளே நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கேமரால எது நல்லா இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸினாஸ் தான் நல்லா இருக்கு. இதான் ரியாலிட்டி. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, இது வாங்கலாமா இல்ல கம்மி காசுக்கு வந்து FE வாங்கிடலாமா அப்படின்ட்டு. பேட்டரி நல்லா இருக்கும், பேட்டரி லைஃப் கொஞ்சம். இது எக்ஸினாஸ் ஸ்னாப்டிராகன் இருக்கு. ஸ்னாப்டிராகன் வந்து மோடம் மட்டும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க, அதை நாங்க உறுதியா சொல்லலாம். மற்ற எல்லா இடத்துலயும் வந்து எக்ஸினாஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சரி, A55 வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, இப்போ 24,000 போட்டிருக்கு. A35 வந்து 18,000 போட்டிருக்கு. இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக என்ன தெரியலனா சாம்சங் போட்டிருக்காங்க. சாம்சங் அஃபிஷியலாக இது போட்டது. அடுத்தது M சீரீஸில் வந்து M36 வந்து 14,000, M16 10,500, M06 வந்து 7,500. அதே பிரைஸுக்கு வந்து F06. இந்த அவுட்டோருக்கு வந்து வண்டியில் மாட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் அது ஓகே இல்லை, 7,500 ரூபாய்க்கு 5G ஃபோன். ஸோ அதே இதில் தான் போட்டிருக்கு. அடுத்த வேரபிள்ஸ் சேல்ன்ட்டு வேரபிள்ஸ்லாம் எங்கன்னா பட்ஸ் 3 FE வந்து 9,000, பட்ஸ் 3 ப்ரோ வந்து 14,000. வாட்ச் அல்ட்ரா ஆல்ரெடி 40,000. வாட்ச் அல்ட்ரா 42,000 போட்டு வச்சிருக்காங்க இந்த சாம்சங்கு. இதோட கம்மி ரேட்டுக்கே வந்துச்சு 37 30. இப்போ தேவை ஃபெஸ்டிவ் சேல்ஸ்னு போட்டு சாம்சங் வந்து ரிலீஸ் அமைச்சிருக்காங்க இந்த பிரைஸுக்கு. சும்மா சும்மா கேலக்ஸி ரிங் வந்து 24,000.
அப்புறம் கேலக்ஸி வாட்ச் 8 சீரிஸ் வந்து 23,000. அவள் தானா? மற்ற எதுவுமே ஆஃபர் இல்லையா? வெறும் வாட்ச் 8 சீரிஸ் மட்டும்தான் முடிச்சிருக்கான். வாட்ச் எஃப்லாம் கிடையாது. வாட்ச் எஃப்லாம் இப்போதைக்கு புதுசு இல்லை, அதுதானா தெரியல. அப்புறம் அமேசானில் வந்து சும்மாவே அது என்ன வாட்ஸ்அப் வாட்ச் எஃபி கடைசியாக 12,000 10,000 வரைக்கும் வந்தது இல்லை, எப்பயும் ஒரு டீல்ல. சரி ஏதோ ஒன்று. சரி, அமேசான் சேலில் வந்து S24 அதே தான் திருப்பியும் போட்டு வச்சிருக்காங்க. iPhone 15 45,000 போட்டு வச்சிருக்காங்க. 43,749 போட்டிருந்தாங்க ஐஃபோன். அதுலையா தெரியல. இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட்டோட இந்த ப்ரைஸ்னு போட்டிருக்கு. நியோ 10R வந்து 24,000 போட்டிருக்கு. அப்புறம் A4 வந்து 7,500. இந்த M36 Z10R அதே தான். இதுக்கு முன்னாடி இந்த பேங்க் டிஸ்கவுண்ட்டு அதெல்லாம் வந்து புது ஃபோன்ஸ்க்குலாம் வந்து அந்த இதுக்கு இல்லை. இன்றைக்கி தான் இது இல்லை மீயா, நாளைக்கா நாளைக்கா ஃப்ளிப்கார்ட் வந்து ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணுறாங்க எல்லாம். அதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், தெரில. மீயும் இதுவும் போக்கோ ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க. C4 வந்து 18,500. சோகம். Z10 வந்து 11,000 போட்டிருக்கு. OnePlus கேட்டியே, OnePlus பேட் இருக்கேன்னு பார்க்கலாமா? OnePlus 13 வந்து 57,000 தான் இருக்குங்க. 13R வந்து 35,000. 13R ஆமாம் ஆமாம் டிஸ்கவுண்ட் 35,000 பரவாயில்லையா? 13S வந்து 47,750. Nord 5 வந்து 28,500. நல்ல டீல் எல்லாமே நல்ல டீல். C5 வந்து 21,500. Buds 4 வந்து 4,800. Buds Pro 3 வந்து 8,000. பரவாயில்ல, Buds Pro 3 8,000 டீசென்ட் பை தான். ANC வந்து 1,500. Z2 ANC. Nord Buds 3 வந்து 1,600. Nord Buds 3R வந்து 1,500. Nord Buds 3 Pro வந்து 2,100. Z3 வந்து 1,150. அவன் சொல்றது OnePlus Pad 3 போட்டிருக்கே எங்க 42,750. பரவாயில்ல, நீ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் யோசிச்சிருக்க, தப்பு இல்லை. ஏன் பிம்பிளிக்கா பேடுகோ 13 பேட் லைட் வந்து 11,000. இப்போ ஆனால் சம்மதான் அந்த என்னது அந்த பைக் ஓட்டுற மீன் தான் ஞாபகம் வருது. ஆமாம், யாரோ போட் நிர்வாணக்ஸ் வந்து 2,000 நல்லா இருக்கு ஆடியோ குவாலிட்டி அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. வச்சு ஆடியோ குவாலிட்டி நிறைய பட்ஸ் நல்லா இருக்கு வச்சா. நான் ஒன்று வாங்கினேன் போட்டான். இந்த டால்பி அட்மாஸ், நீ டால்பி அட்மாஸ்லாம் ஒரு 629 பிரிவு இதுவும் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஏன்சியா 2,000 போட்ரானிக்ஸ். இப்போ வந்து நாங்கள் இது 2,000 இது இருக்குன்னு பார்த்துருந்தோம். பட்ஸ் 3 இந்த TWS பட்ஸ் T200 இருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். அதோட இது நல்லா இருக்கு. நான் வந்து ஆல்ரெடி பட்ஸ் T200 வச்சிருக்கேன். பட்ஸ் இல்லை, பட்ஸ் Air 7 வச்சிருக்கேன். அதை கம்பேர் பண்ணும் போட் 2,000 நல்லா இருக்கு ஆடியோ குவாலிட்டி. இது எப்படி வச்சிருக்கு? பட்ஸ் 3R 3R ஓகே, நல்லா தான் இருக்கு. அவுட்டோர் கால்ஸ்க்கு பரவாயில்ல, ஆனால் இந்த அளவுக்குலாம் இருக்காது உங்களுக்கு. நம்ம நார்டு பட்ஸ் நார்மல் பட்ஸ் 4 இருக்குல்ல, அதெல்லாம் கிரேசி, அந்த அளவுக்கு இருக்காது. வாட்ச் 6 கிளாசிக் போட்டிருக்கேன், 16,000 போட்டிருக்கு வாட்ச் 6. சூப்பர். அடுத்த ஸோ அது தவிர அலெக்ஸா டீல்ஸ் இருக்குது. அப்புறம் சென்னை சார் இவனும் வந்து நிறைய டீல்ஸ் போட்டிருக்கான். ரியல்மி நார்சோ இதுதான் வந்து நிறைய விற்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்கச்சக்க நார்சோ இது. இந்த GT 7 ப்ரோலாம் வந்து இருக்கு. 45,000 GT 7 ப்ரோ வேஸ்ட். என்னடா பொசுக்குன்னு வேஸ்ட்டுங்கிற 80 லிட் பெஸ்ட் 80 லிட். ஆனால் நிறைய பேர் ஹீட்டிங் அப்படின்ட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குங்கிற இப்போ ஃபோன் 3 நல்லா இருக்குன்னு சொல்லையா? அப்போ நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா தெரியலையே. GT 70 வந்து 31,000, GT 7 வந்து 35,000, GT 7 Pro வந்து 45,000. மை காட். இந்த பட்ஸ் T200 இல்லையா? T200 இருக்குது 1,600. பரவாயில்ல, 1,600க்கு வந்து நல்ல ப்ரைஸ் தாங்க. T200 வந்து நல்லா இருக்கு. தவிர லாவா, அக்னி, அப்புறம் பட்ஸு, போல்டு சீரீஸு, அப்புறம் பிளேஸ் டிராகன், லூமியோ சேல்ஸ் இருக்குது. லூமியோ டிவிஸ் வந்து 20,000 வந்து கிடைக்குன்னு போட்டிருக்கு. 43 இன்ச் வந்து 20,000, 50 இன்ச் வந்து 26,000, 55 இன்ச் வந்து 30,000. அது தவிர அந்த 55 இன்ச் QLED வந்து 46,000 போட்டிருக்கு. அந்த ஆர்க் வந்து 15,000 போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்க் 5 வந்து 15,000 14,500க்கு வந்து நல்ல 20,000க்கு லான்ச் ஆச்சு. முதல்ல ஆஃபரில் இருந்துச்சு, இப்போ வந்து இன்னும் கம்மி காசுக்கு வந்து இருக்குது.
டிவியோட ப்ரொஜெக்டர் தான் அவங்க மாஸ் பண்ணுறாங்க. ப்ரொஜெக்டர் சூப்பர். வச்சா இவங்க ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி வச்சா இருக்கு? ஒரு சிலர்லாம் கமெண்ட்ல அதை தான் கேட்குறாங்க, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் கழுவி ஊற்றிருந்தாங்க. ஆமாம், அதனால தான் கேட்குறேன். டேரெக்டாக அந்த இவரே டேக் பண்ணி கேளுங்க ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டை பற்றி. ஏன்னா அந்த ஒன்று தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அதிகமாக இருந்தனால இப்போ இந்த மாதிரி டீல் ப்ரைஸ் வருது, ஓகே வாங்கி இப்படி பிரச்சனைனா அப்புறம். ஆனால் எம்எஸ்ஐ அநியாயம் பண்ணியிருக்கான், எல்லா லேப்டாப்பும் போட்டு டீல்ஸ்ன்னு போட்டு இந்த சீரீஸ் கட்டானா சீரீஸு, தின் சீரீஸு, அப்புறம் வெக்டா சீரீஸு, சைபார்கு, ஸ்டெல்த்து, கிளா, மாடர்ன் சீரீஸ் போய் எவ்வளோ டீல்ஸ் இருக்கு. அவன்கிட்ட மட்டும்தான் இத்தனை சீரீஸ் இருக்கு போல எனக்கு தெரிஞ்சு. டி சீரீஸே தோத்துரும் போல இவன்கிட்ட. ஆமாம். அப்புறம் அந்த ட்ரீம் வேக்யூம் கிளீனர், ரோபோட்டிக் வேக்யூம் 80,000 ரூபாய்க்குலாம் இருக்கா வேக்யூம் கிளீனர்? அப்பா 80,000? ஆமாம், இந்த ரோபோட்டிக் வேக்யூம் X40 அல்ட்ரான்னு போட்டு 80,000 போட்டிருக்கு. உள்ள ஸ்னாப்ட்ராகன் 88 இருக்கு. அதான் இதெல்லாம் வாங்குறாங்க, இதெல்லாம் வாங்குறாங்க. மாளிகை வச்சிருக்கிறவங்க ஒருத்தர் ஒரு இவர் ஒருத்தர் இருந்தாரு, மாளிகை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவர் வந்து நான் வீட்டுக்கு வாங்க போறேன், புது வீடு கட்டியிருக்கேன், பெருக்க முடியல, இது பண்ண முடியல, 1500 ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த மாதிரி ரோபோ வேக்யூம் வந்து 50,000க்கு ஒன்று இருக்கு, வாங்கலாமா? 50,000க்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரீம் தான் சொன்னார். ஆன்லைன்ல ரிவ்யூஸ் பார்த்தேன், நல்லா இருக்கு. உன் ஃபிளாட்ஸ்க்கு ஆப்போசிட் தான். மாளிகை வச்சிருக்கிறவங்க தான் அதெல்லாம் வாங்குறது. அதான் இருக்கு இந்த இது ரோபோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உன்னோட நல்லா இருக்கு. கார் கராஜ்ல உன்னோட நல்லா இருக்கு. கார் கராஜ்ல வந்து 80,000 ரூபாய் ரோபோ தாங்க இருக்கு. சரி, இது என்னடா ஜெஸ்காசிகா? அப்படியே கார் கராஜ்னு ஒண்ணு. அதான் ஜெஸ்காசிகா வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரும் இதுவும் KWS இயர்பட்ஸும் வந்து சேல்ல இருக்கான். அப்புறம் இந்த எக்ஸ் எலக்ட்ரான் ஒரு கம்பெனி இருக்கு, அவன் வந்து பட்ஜெட் ப்ரொஜெக்டர்னு 5,000 ரூபாய்க்குலாம் வந்து ப்ரொஜெக்டர் கொடுக்குறான். ஒரு படம் அவ்வளவுதான், ஒரு படம் பார்க்கலாம். அது இன்டர்வல் சூப்பரா. என் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாய்க்கு ஒன்று அமேசான்ல வாங்கினா, இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். 4 வருஷம் ஆச்சு வாங்கி. அதனால சிலதெல்லாம் ஒர்க் ஆகுது. லக்கு தான். இருக்கலாம், உண்மைதான். ஃப்ளிப்கார்ட்ல அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையும். விடுங்க, ஃப்ளிப்கார்ட்ல தான் இருக்கான்னு பார்க்குறேன். அதெல்லாம் இல்லைங்க. ஆமாம், ஃப்ளிப்கார்ட் தானே ஐஃபோனு. ஆமாம், போன வாரம் இவன் தானே இது போட்டான், iPhone 16 வந்து 52,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. இதை நம்பி நிறைய பேர் வந்து இது போட்டு வச்சிருக்காங்க, ஏர்லி சேல்ல வாங்கலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணுவாங்களா, அந்த பிளாக்கு, இதுக்காக பிளாக் போட்டு வச்சிருக்காங்க. நான் ஸ்டாக் இருக்காது, நைட்டு காலி ஆயிடுச்சு. இல்லை எப்படியா ட்ரை பண்ணி நான் நைட்டு 12 மணிக்கு முடிச்சிருந்து வாங்குறேன். இல்லை அது ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதான் தெரியல, கஷ்டப்பட்டு இதெல்லாம் அந்த காசு ரீஃபண்டபிள் வர கிடையாது. அந்த யூடியூப் கொடுக்குறேன் நம்ம, யூடியூப் ப்ரீமியம் கொடுக்குறேன் நம்ம. அந்த பிளாக் வாங்கினேன் ஒரு வருஷம். எவ்வளோ அந்த பிளாக்கு? 1000 ரூபாயா? அந்த பிளாக் வாங்கினா ஒரு வருஷம் யூடியூப் ப்ரீமியம் கொடுக்குறான்னு நிறைய பேரை தாங்கி வச்சிருக்காங்க. நல்ல டீல் தான் இல்லை? தெரியலையே, நம்ம ஃபேமிலியில யூஸ் பண்ணுறோம். அதான் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுமே, அப்புறம் என்ன? அப்படிலாம் கிடையாது, நம்ம ஊரில் இல்லை, வேற எங்கேயும் பிரச்சனை. அதுதான் நம்ம ஊரில் இல்லையா? அது பெரும்பாலும் நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் இல்லை. அது எப்படின்னா அப்ராடில் இருக்கிறவங்க இப்போ நம்ம ஊரில் இதெல்லாம் வியாபாரமாக பார்த்துட்டு இருக்காங்களா, அதில் தான் பிரச்சனை. இல்லை, இப்போ நமக்கு ஒன்றும் ஆகாது இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. சில பேர் ரொம்ப கம்மி பேர் தான் வந்து இந்தியாவிலேருந்து சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து தேங்க்யூ சுந்தர், தேங்க்யூ. சரி, மோட்டோரோலாவில் வந்து எட்ஜ் 60 ஃபியூஷன் வந்து 20,000 போட்டிருக்கு. ஆனால் நான் பார்த்து 2-3 பேர் வந்து கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. அதான் எட்ஜ் 60 ஃபியூஷன் வந்து ஒர்த் இல்லை அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் யாராவது யூசர் வந்து யாராவது ரிவ்யூ போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் யாராவது எட்ஜ் 60 ஃபியூஷன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். யாரும் வாங்கலை. ஸோ எட்ஜ் 60 ப்ரோ வந்து 25,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. G96 வந்து 15,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மொத்த இதையும் வந்து ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க. ஓப்போல ஏதாவது உருப்படியா இருக்கா? ஓப்போல ஏதாவது உருப்படியா இருக்கா? ஓப்போலாம் ஒன்றும் கிடையாது. நியூஸை முடிப்போம், மழை பெய்யறதுக்குள்ள. ரைட்டே, இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அண்டு வேறு சில நியூஸோட அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாங்க. Just breathe, it's a dopamine hit too. Annume sadikama allam paadi kekkudu. Chitteen vittu pola nenjam twittu poruthu. Sathiyama soren mama, idu da new generation.